ஹாய் கேஷ், இது உங்கள் ஜியோ டெக்னிக் சேனல். நீங்கள் எதை பற்றி பார்க்க போனால் நிறைய விஷயம் பேச பொருளாக இருக்குது. விஜய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அமிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட டாக்ஸ் போது. அவர் ஸ்ட்ரெயிட்டாக டிவிக்கும் மோடி அவருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிராஷஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மூலம் உணவு பஞ்சம் வரப்போகுது, கேஸ் ரேட் இதுக்கு மேலே அதிகமாக ஏறப்போகுது, ருபீஸோட ரேட் குறைய ஆரம்பிச்சு, ருபீஸ்க்கு டவுன்ஃபாலுக்கு போயிடுச்சு, டாலர்ஸ் ரேட் அதிகமாயிடுச்சு இப்படின்ட்டு ஒரு விஷயமும் பண்றாங்க. மோடி அவர்கள் சொல்லி என்ன சொன்னா வீட்லயே இருங்க, அதனால டிராவல் பண்ணாதீங்க, நீங்க ஒரு இடத்துல விட்டு இன்னொருத்துக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் ஆகணும், ட்ரெயின்ல போங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ஷன்ல போங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இயற்கை வரி நீங்க விவசாயம் பண்ணுங்க, அந்த அளவுக்கு பெட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஈவி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொன்னாரு. எதுக்காக இதெல்லாம் சொன்னாரோன்னு பார்த்தா இது கடந்து போயிடுற மாதிரி இல்லை. இது ஃபுல்லா டீப்பா ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியுது இதோட ப்ராப்ளம் என்னன்னு. விஜய் நோட்டீஸ் என்ன சொன்னா நீங்க எதுக்கு 3 ரூபா 4 ரூபா எதுக்கு நீங்க ஏத்துறீங்க பெட்ரோலுக்கு? இப்போ நீங்க ஏத்துறீங்க, சரி ஓகே, இந்த பிரச்சனை நீங்க ஆரம்பத்துல இருந்தானே இந்த பிரச்சனை இருக்கு, இப்போ எதுக்கு ஏத்துறீங்க? 5 ஸ்டேட், அதாவது கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாம், இந்த மாதிரி 5 ஸ்டேட்ல இருக்க எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் எதுக்கு இதை பண்றீங்க? அப்புறம் நீங்க எதுக்கு பிஜேபி பண்ணாங்கன்னு ஒருத்தர் பிஜேபி பிடிக்காத காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா முதல்ல நம்ம கவர்மெண்ட் தான் டிவி கவர்மெண்ட் தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது ரொம்ப சர்ச்சையா பேசப்படுது. அது மட்டும் இப்போ ப்ராப்ளமேட்டிக் இல்ல. எதுக்கு இயற்கை ஒரு பேர் எதுக்கு விவசாயம் பண்ண சொன்னாங்க? அதாவது மெயின் ரீசன் எதுக்கு, அதான் நம்ம எதுக்கு இயற்கை பரியா பண்ணணும்னு கேள்வி, அதுதான் ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியமா ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா இயற்கை பரி நம்ம விவசாயம் பண்ணா மண் இப்போ என்ன பண்ணும், பொட்டாசியம் இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்ணி மண்ணை பழகிட்டோம். இந்த பொட்டாசியம் போட நல்லா வரும், இந்த உரம் போட தான் நல்லா வரும், இந்த பூச்சிக்கொல்லி அடிச்சாதான் நல்லா செடி வளரும், நல்லா மரம் வளரும், அதை விவசாயம் பண்ணி நல்லா யூஸ் ஆகும்ட்டு, இந்த வயல் நல்லா வரும்ட்டு நம்ம பழகிட்டோம் மண்ணை. இப்போ திடீர்னு விவசாயத்தை நீங்க திரும்பி ஆர்டிஃபிஷியல் இல்லாத இயற்கை உரத்தை வச்சு நீங்க பண்ணுங்கன்னு வந்தா ஏகோட ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா திரும்பி மண்ணு பழகிறதுக்கான டிலே லேட் ஆகும். 4-5 வருஷம் மண்ணு பழகட்டும். இப்போ இந்த இயற்கை உரப்படி பண்ணும்போது மண்ணு பழகணும். அதனால இது ஏன் பண்ண சொல்லலாம் அதுல மூலப்பொருள், இந்த பொட்டாசியம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் உரங்கள் ரெடி பண்ணது மூலப்பொருள் ஸ்ட்ரெயிட் ஃபார்மோஸ் வழியா தான் வரணும். அதை பிளாக் பண்ணனால இது வரல. அது மட்டும் இல்ல, என்ன டாலர்ஸ் அதிகமாகுது, ருபீஸ் கம்மியாகுதுன்னு சொன்னீங்க, அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா ருபீஸ் இப்போதைக்கு மேக்ஸிமமா எகிரிச்சு ரொம்ப கம்மியாயிடுச்சு, மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. டாலர்ஸ் மேக்ஸிமம் ஏறிச்சு. இப்போ 95 ரூபாய், அதாவது இப்போ கரண்டா 95 ரூபாய் ஒரு டாலருக்கு ஒரு ருபி, அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. இது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இப்போ கிரியேட் ஆகுது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு தான் கவர்மெண்ட் வாங்குதோ, நம்ம தமிழ்நாடு தான் வட்டி கட்டுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சோம். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வட்டி வாங்கியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கடன் வாங்கியிருக்கு, அதுக்கும் கடன் பே பண்ணணும், டாலர்ல பண்ணணும். அதுதான் எங்க பிரச்சனை. டாலர் பண்ணும்போது நம்ம வாங்கின கடனோட நம்ம அதிகமா பண்றோம். எக்ஸாம்பிள் ஒரு 75 லட்சம்னா நம்ம 1.5 கோடி நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்ண, 1.5 கோடி ஃபுல்லா சேர்த்து ஒரு 25 லட்சம் 50 லட்சம் நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி வரும். அதுதான் இதோட மேஜரான ஒரு ப்ராப்ளம் இதுதான். அது மட்டும் உணவு பஞ்சம் வரும். உணவு பஞ்சம் வரனா கூட எக்ஸ்பென்சிவ் ஏறும். ஏன்னா இதுக்கான இந்த ஒரு வழி இயற்கை பரி பண்ணனா மண்ணு செத்துரும், மண்ணுக்கு பழகணும் அப்படின்னு சொன்னோம். என்னடா அது ரேட் ஏறும்ன்றியா? இது மட்டும் தான் ரீசனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது மட்டும் ரீசன் இல்ல. இதுக்கான எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பெட்ரோல் ரொம்ப ஐல, நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஐல ஒரு எக்ஸ்பென்சிவ் வரும். ஏன்னா இப்போ நம்ம திருப்பி கடனை செலுத்தும் போது அதிகமான ஃபண்ட் போகும். நம்ம வாங்கின கடனோட வாங்கணும் இதோட வட்டியும் சரி, கடன் செலுத்தும் போது ருபீஸ்ல கட்டும் போது, ருபீஸ்ல டாலரா நம்ம கன்வெர்ட் பண்ணி கட்டும் போது ரொம்ப அதிகமா பிடிக்கும் போது மக்கள் கிட்ட டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டாக்ஸஸ் அதிகமாகும். ஒரு ஜிஎஸ்டி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் உள்ள ப்ராப்ளம் இல்லை, இந்தியா ஃபுல்லா ப்ராப்ளம். ஜிஎஸ்டி ஃபுல்லா எடுக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் கிட்ட எடுத்து தான் கொடுத்தாகும். அதனால மக்கள் கிட்ட அதிகமா எடுக்கும் போது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் மக்களுக்கு கிரியேட் ஆகும். ஏன்னா விஜய் என்ன சொன்னா நீங்க கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாலும் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு ரிப்ளையோ தெரியல. ஏன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எதுவும் அந்த அளவுக்கு சொல்லல. ஆனா இன்னும் ஒரு விஷயம் பரவலா போயிட்டு இருக்குன்னா மோடி அவர்கள் 2 கார்ல தான் போறாரு ஏன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு கார்ல அவரும் இன்னொரு கார் பொட்டேஷனா ஒரு கார் தான் போகுது. ஏன்னா மோடி அவர் போனா 18 கார்ல 28 கார்ல போவாரு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க இது மோடி தான் இதோட ப்ராப்ளம், பிஜேபி தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 12 வருஷமா ஆட்சி நட்டுறீங்க, அதாவது கரெக்டா 1-2 வருஷம் இல்ல, 12 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கீங்க, தொடர்ந்து இருக்கீங்க. உங்க ஒரு மக்கள் மேல நீங்க பழி தூக்கி போடாதீங்க. ஒரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும், எப்படி பண்ணிருக்கணும், நீங்க மக்கள் மேல ஏன் பழி தூக்கி போடுறீங்கன்ட்டு அவரு கேள்வி மேல, ராகுல் காந்தி அவருக்கு கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல வரல. எல்லாரும் என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் மேலதான் தப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க.
விஜய் வந்து நோட்டீஸ் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து நீங்க 3 ரூபா 4 ரூபா நீங்க ஏத்திருக்கீங்க, இதை நான் கண்ணனமா இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்னே சொல்லல, யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. என்னடா அது யூனியன் கவர்மெண்ட் புதுசா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கேட்டலாம் வந்து இல்ல இது வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து நம்ம சொல்லுவோம். யூனியன் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் நீ மெய்யும் கிடையாது, நீ பெரிய ஆள் கிடையாது, ஓப்பனா சொல்றோம், மீனிங்கா ஓப்பனா உடச்சு பேசுறோம். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய கவர்மெண்ட் கிடையாது, மொத்த கவர்மெண்ட் சேர்ந்து யூனியன் கவர்மெண்ட், நீ எல்லாமே சேர்ந்து தான் நீங்க ஒரு தனி கவர்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்ற மீன் பண்ணதான் வந்து யூனியன் கவர்மெண்ட். இது டிஎம்கே ஆட்சியில் வந்து வெளியே யூனியன் கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி இது பண்ணாங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டும் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து டிஎம்கேயும் சரி டிவிக்கும் சரி யூனியன் கவர்மெண்ட் சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த கிராஷ் ஸ்டார்ட் ஆகும்போது எக்கனாமிக் growth வந்து நம்மளுக்கு ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க இந்தியா வந்து ரொம்ப வளரஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் ஆகுது. ஸ்டேட் ஃபார்மர்ஸ் வந்து நம்மளும் மட்டும் இல்ல, மொத்த உலகத்துக்கு வந்து 20% வந்து கச்சா எண்ணெய் வந்து அதுதான் அந்த வழியை தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ மூலப்பொருள் நம்மளுக்கு வந்து விவசாயத்துல வந்து டாமினேட் ஆகும்போது டாக்ஸஸ் அதிகமாகும் சொன்னேன். இஎம்ஏ அது வந்து அப்ராட் பிளானு, அது வந்து யூஎஸ்ல போய் படிக்கிறது, இந்த மாதிரி வந்து டாலர்ஸ்ல வந்து பே பண்ணும்போது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் சரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகும். அதிகமான நம்மளோட அதாவது வந்து ஒரு 75 லட்சம் வந்து 1 லட்சம் அதாவது சொன்ன மாதிரி வந்து அதிகமா பே பண்ண இப்போதைக்கு. ஆனா இன்னும் வந்து இது ஏறும், நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஏறும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து விஜய் அவ்வளோ சரி இதை பத்தி நோட்டீஸ் இப்போ ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு, முதல் கடிதம் அமைச்சிருக்காரு. அடுத்தடுத்து அவர் என்ன கடிதம் அனுப்ப போறான்னு தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது மாதிரி என்ன நடக்குது தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.